ஒரு தீய குணம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லௌகிக உலகத்தில் ஏதாவது லௌகிக சார்ந்த ஒரு பொருளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதை நம்ம வந்து ஒரு நேர்மறையான எண்ணத்திலையும் நல்ல எண்ணத்திலையும் தான் அதை அடையணும். ஒரு நல்ல செயல்பாட்டின் மூலமாக நல்லா சம்பாதிச்சு உழைச்சி அந்த பொருளை நாம் வாங்கணும். அதை விட்டுட்டு தீய குணத்தோட தீய செயல்களை செய்து அந்த பொருளை நாம் வந்து வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதி இருக்குமா? திருப்தி இருக்குமா? இன்பம் இருக்குமா? இதற்காக தான் சொன்னேன் நான். அப்ப நற்பண்புகளால கிடைக்கக்கூடிய இன்பமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிரந்தரமா இருக்கும், பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். இப்போ ஒரு பையன் வந்து பிட் அடிக்கிறான்னு வச்சுக்கிங்களேன், அவன் பரீட்சைக்கு காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு பிட் எடுத்துட்டு போறான். நிம்மதியா அவனால எழுதிட முடியாது. அவனுக்கு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த பயமே அவனுக்கு வேர்த்து கொட்டி அவனால எழுதவே முடியாது. ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ட்ரெயின்ல பயணம் பண்றோம், பஸ்ல பயணம் பண்றோம், ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டு போயிட்டு திரும்பி வரோம்னா நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வருவோம். அதே ஒரு கெட்ட பொருளாக இருந்ததுன்னா, சமூகத்துக்கு விரோதமான ஒரு பொருளை யாரோ ஒருத்தன் எடுத்துட்டு போறானா நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? பயந்துகிட்டே போவான், நிம்மதியா இருக்காது. யாராவது வந்துருவாங்களோ, யாராவது பிடிச்சிருவாங்களோ, எங்கேயோ ஒரு போலீஸ்காரர் அந்த பக்கம் போனா கூட இவனுக்கு என்னவா இருக்கும்? ஒரு பயம் இருக்கும், பதற்றம் இருக்கும். அப்ப ஒரு தீய எண்ணத்தினாலையும் தீய செயல்னாலையும் செஞ்சு சம்பாதிச்ச ஒரு பொருளை உங்ககிட்ட அது சுக வாழ்க்கைக்கு பயன்படுறதாக இருந்தா கூட நிம்மதியா தூங்க முடியாதுங்க. நிம்மதியா தூங்க முடியாது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, எப்ப பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். கொள்ளை அடிச்சு சேர்த்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்ப இந்த நற்குணத்தினுடைய தேவையே உங்களை எதை நோக்கி பயணம் பண்ண வைக்குதுன்னா, நல்ல குணத்தோட நல்ல செயல்கள் செய்து நல்ல பணத்தை சம்பாதிக்கணும். இதுல வந்து கெட்ட செயல்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நற்பண்பு நமக்கு தேவைப்படுது. அப்ப நற்பண்பு நம்மளுடைய தொழில் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, இந்த சமூகம் சார்ந்து நல்லபடியா இருப்பதற்கு, எந்த விதமான தீய செயல்களும் இல்லாமல் இருப்பதற்கு இந்த நற்பண்பு நமக்கு அவசியம் தேவை.